இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 யோவான் 3:13. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்குமே பகைவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் நம்மளை பகைக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு முதல்ல யோசிக்கணும். அவங்க நல்லவங்களாக இருந்தால் நம்ம கெட்டவங்களாக இருக்கிறோன்னு அர்த்தம். நாம் நல்லவங்களாக இருந்தால் அவங்க கெட்டவங்களாக இருக்காங்கன்னு அர்த்தம். நம்மளை நாமளே நல்லவங்கன்னு நினச்சிடக்கூடாது. நாம் எப்படிப்பட்டவங்கன்னு தேவனுக்கு நல்லாவே தெரியும். தேவன் நம்மளை நல்லவங்கன்னு அங்கீகரிக்கிற மாதிரி நம்ம இருந்தோம்னா நமக்கு நிறைய எதிரிகள் கண்டிப்பாக இருப்பாங்க. முக்கியமாக ஊழியக்காரவங்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக எதிரிகள் இருப்பாங்க. இதை நம்ம நினச்சி கவலைப்படவும் ஆச்சரியப்படவும் தேவையில்லை. ஏன்னா தேவனுக்கே எதிரியாக சாத்தான் இருக்குது. தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்கிறதுக்கும் தேவனுக்கு பயந்து நல்லவங்களாக வாழ்கிறதுக்கும் எதிரிகள் நமக்கு இருக்காங்கன்னா நாம் தேவனுக்கும் தேவன் நமக்கும் நண்பர்களாக இருக்கோம்னு அர்த்தம். அதனால் மனுஷர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்காமல் என்றைக்குமே தேவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து நல்லவங்களாகவே இருப்போம். ஆமேன்.